ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா செல்லிருந்து திலகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுவும் மெட்ராஸில் கிடையாது. ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே, திலகான்னு சொன்னாலே சரவணா ஸ்டோருன்னு நினச்சிப்பீங்க. நிச்சயமாக சரவணா ஸ்டோர் கிடையாது. நான் பெங்களூரில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். பெங்களூரில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். பெங்களூரில் எங்கே வாங்கியிருக்கேன்னா, ராஜா ஸ்ட்ரீட் அந்த இடத்துல. எந்த ஏரியாங்க? சிக்பேட். இந்த பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு நெஞ்சில் கை வச்சிட்டாதீங்க. ஏன்னா இது ஒரிஜினல் சில்வர் இல்லை, ஜெர்மன் சில்வர் தான். இப்போ விற்கிற விலைக்கு 1 கிராம் 140 ரூபாய். நிச்சயமா நம்மளால ஒரிஜினல் சில்வர்லாம் வாங்க முடியாது. அதனோட ஆசையை தீர்த்துக்க இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர்ல யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால பூஜைக்கு தேவையான ஐட்டம் வாங்கியிருக்கேன். இதை நானா போயெல்லாம் வாங்கல. எங்க அக்கா சொன்னா, வேலூர்ல ராணி மேடம் அவங்க சொன்னாங்க, பெங்களூர்ல ஜெர்மன் சில்வர்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப சீப்பா இருக்கும், மெட்ராஸை விட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா. சரி, நம்மளுக்கு பெங்களூர் போற சந்தர்ப்பம் வந்தது. அதனால எதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எங்க போனாலுமே ஒரு ஷாப்பிங் பண்ணிடணும். எல்லாரும் நினைக்கலாம், எப்போ பாரு என்னடா ஷாப்பிங்ன்ட்டு. இது இப்போ வந்தது இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போதே, நம்ம பொங்கல் டைம்ல இந்த மாடுலாம் விடுவாங்க தெரியுங்களா, அப்ப கூட போனா கூட சொப்பு சாமான்லாம் எடுத்துட்டு வருவேன். அதனால இது ரத்தத்துல ஊறி போனது ஒண்ணு எனக்கு. ஷாப்பிங்ன்றது யாரும் கிண்டல்லாம் பண்ணாதீங்க. வாங்க இப்ப இந்த ஜெர்மன் சில்வர் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது பூஜைக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஒரிஜினல் சில்வர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு பாருங்க. அதை விட சூப்பராகவே இருக்கு. நல்லா இருக்காங்க. கிளார் அடிக்குதா? இதெல்லாம் இதுவும் கிராம் கணக்கு தான். 1 கிராம் 6 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது எவ்வளோ வெயிட்டுன்னு அவங்க எடை போட்டுட்டு அதை நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும். பூஜைக்கு யூஸ் ஆகுமேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பிரித்து வைக்கிறேன். இது எல்லாமே கிராம் கணக்கு தாங்க. ஒரு கிராம் 6 ரூபாய். பெங்களூர் போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எத்தனை கிராம் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரிஜினல் சில்வர் மாதிரியே இருக்கு. இதை நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். பூஜைக்கு நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதனோட இதை 5 பிரசாதம் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு தட்டம், ஒரு 5 கிண்ணமும் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதை விம் போட்டு தான் வாஷ் பண்ணோன்னாங்க. இல்லைன்னா கோல்கேட் பேஸ்ட் கூட போட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம், இல்லை நார் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி க்ளீனாக ஆகிடும். இருந்தாலும் கொஞ்சம் கவர் பண்ணி இப்போ வச்சுருக்கிறேன். புதுசாக பூஜைக்கு ஆரம்பிக்கும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் நிச்சயம் வீடியோவில் காமிப்பேன். அதையும் பார்க்கலாம். இங்கே எல்லாத்தையும் பிரித்து வச்சிடலாம். இது தட்டு 5 கிண்ணம் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது ஒரு கிளாஸும் அதே மாதிரி தான் கிராம் கணக்கு தான். 6 ரூபாயில் இருந்து எவ்வளோ ரேட்டோ ஒரு கிளாஸு அந்த மாதிரி எடை போட்டு தான் தருவாங்க உங்களுக்கு. இந்த கிளாஸில் நம்ம பால் பாயாசம், சாமிக்கு எது வேணால் பிரசாதம் பண்ணலாம். தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணி ஊற்றி வைக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இது குட்டி கிளாஸு. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் நம்ம எது வேணாலும் வைக்கலாம். இந்த ஜெர்மன் சில்வர் ரொம்ப நிறைய விதவிதமான ஐட்டங்கள்லாம் இருக்குது. பெங்களூர் ஸ்டைலில் கொஞ்சம் பூஜை செட்டுங்களும் இருக்குது. அது என்ன பண்ணுவோன்றது எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்த ஐட்டம் மட்டும், எனக்கு தேவையான பட்ஜெட்டில் இருக்கிறது மட்டும் நான் வாங்கினேன். இன்னொரு முறை பெங்களூர் போகிற சந்தர்ப்பம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பீஸ் 100 ரூபாய். இது ரெண்டு பீஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஜெர்மன் சில்வர் பெங்களூர்ல ராஜா ஸ்ட்ரீட் இல்லைங்க,
சிப்பட் ராஜா ஸ்ட்ரீட்டில். அந்த கடை பேர் கூட தெரியல எனக்கு. நான் முடிஞ்ச அந்த கடை பேரை வந்து உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வச்சுருக்கேன், அதை வந்து இது பண்ணுறேன். மெட்ராஸில் இருக்கவங்க யாருன்னா பெங்களூருக்கு போகிற சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா, பெங்களூரில் இருக்கவங்க வாங்க மாட்டாங்க, நம்ம மெட்ராஸில் இருக்கவங்க யாருன்னா பெங்களூருக்கு போகிறீங்க தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அந்த கடைக்கு போய் பார்க்கலாம். குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத அதையும் நான் வீடியோவில் கொடுக்குறேன். இது எல்லாமே எடை கணக்கு தான். இந்த ஐட்டம் மட்டும்தான் ஜெர்மன் சில்வர் கடையில் நான் வாங்கினேன். அடுத்து பார்க்கலாம். அப்புறம் வந்து அதே ஸ்ட்ரீட்டில் நம்ம மெட்ராஸில் எப்படி சவுகார்பேட்டையில் எல்லா திங்ஸும் இருக்குமோ அதே மாதிரி பெங்களூரில் அந்த ஏரியாவில் எல்லா திங்ஸும் இருக்குது. இது பாப்பாக்காக இந்த செட்டு வாங்கினேன். நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து 750 ரூபாய், 850 ரூபாய் எவ்வளோ சொன்னாங்க. 750 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து மொழியும் தெரியாது, ரேட்டும் பேச தெரியாது. அதனால இவரோட அண்ணி தான் கூட வந்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம், அதிக மேக்கப்பு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி, அது மட்டும்தான் பட்டி பார்க்க தான் தெரியும். ரொம்ப மேக்கப்புக்கெலாம் போக மாட்டோம். இந்த வளையல் வந்து 100 ரூபாய். இதுக்கு மேட்சாக இருக்குமேன்னு வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து 100 ரூபாய். அடுத்து வந்து இந்த பெட் கவர், மேட்ரஸ் ப்ரொடெக்டர். மேட்ரஸ் வாட்டர் ப்ரூஃப். இது இவங்க அண்ணி வீட்டில் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மெட்ராஸில் விட அங்கே கிளாத் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இங்கே நிறைய வாங்கியிருக்கோம், எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஒரு 1 இயர்க்குள்ளே கிழிஞ்சு போயிடுது எத்தனை மாற்றினாலும். சரி பெங்களூருக்கு போகிறோம், அங்கே போய் வாங்கி பார்க்கலாமே. நம்ம அந்த ஏரியாவில் எல்லா கடையிலையும் இருந்தது. சரி இதை ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது இப்போ தான் பிரிக்கிறேன் நான். ஃபுல்லாக பிரிச்சிட்டோம்னா பண்ண முடியாது, நான் பெட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் இது. இதுவும் வந்து 850 ரூபாய் சொன்னாங்க, 750 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் உடைக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி நம்ம பெங்களூரில் போய் வாங்கிக்கலாம். அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா இட்லி. ரவா இட்லியா? ஆமாம், ரெடிமேட் மிக்ஸ். இங்கெல்லாம் கிடைக்கலன்னு அங்கே போயிட்டேன் கடைசியாக. அதுதான் ரெடிமேட் மிக்ஸ். இங்கே பாருங்கள், ரவையே வாங்கிட்டு வந்திருக்கு. அடா பாவி. என்ன நம்பி எங்க அக்கா ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. பெங்களூர் போறேன்னு சொன்ன உடனே ஜெர்மன் சில்வர் வாங்கிட்டு வர்றது மட்டும் பத்தாது, எனக்கு ரவா மிக்ஸும் வந்து அதுவும் இந்த பேரோட எனக்கு இதுதான் வேணும். எக்ஸ்பிரி டேட் வந்து 3 வருஷம் பேக் வேணும் அப்படி சொல்லிட்டு இது 2008 வரைக்கும் இருக்குது. நான் எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து நீ வாங்கி வாடி அப்படின்னு சொன்னான். திலகாவை நம்பிட்டா, எப்படி வாங்காம இருக்க முடியும்? தப்பா சொல்றேன். எக்ஸ்பைரி டேட் 2028 வரைக்கும் இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். திலகாவை நம்பிட்டா, வாங்கிட்டு வந்து கொடுக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க? அது திலகாக்கே அவமரியாதை இல்லையா? அதனால வேண்டாம். நம்ம எவ்வளோ பண்றோம் ஷாப்பிங்கு. இது ரவை தானே, அவ உப்பு கேட்டா கூட நான் வாங்கி கொடுத்துருப்பேங்க. என்ன நம்பிட்டால, அதனால அது வேற. இந்த ரவை வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, இன்னும் நான் செஞ்சு சாப்பிடல. அவ கையால செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவள ஃபோன் பண்ணி கூட சொன்னா, அந்த ரவையை சமைச்சு பார்த்துட்டியான்னு. நோ 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 நோ, உன் கையாலேயே சமைச்சுக்கணுமா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இன்னும் ஓப்பனே பண்ணல. இது வந்து பாம்பே ரவை. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, சுகர் குறையும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையா போயாலாம் எனக்கு தெரியாதுப்பா, கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். வேலூருக்கு போய் அவ கையால இந்த ரவையை சமைச்சு அதை ஒரு வீடியோ எடுத்து அதையும் நான் உங்களுக்கு போடுவேன். ஓகேவா? இதை வந்து பாம்பே ரவை தூக்கிட்டு வரதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. 4 பேர் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க தான், ஆனா நம்ம அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். என்னங்க
தூக்க போகிறது நான் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான். அதனால தாராளமாக 10 கிலோ கூட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேன். இது 2 தான் நாங்கள் வாங்கினோம். அடுத்து வந்து சத்தி மசாலா. இவரோட அண்ணா வந்து சத்தி மசாலா ஏஜெண்ட். அதனால வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பொருட்கள். நம்ம ஊர்லேயும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால இதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது வந்து பஜ்ஜி மிக்ஸு, அப்பளக்கட்டு. அப்போ இந்த பூண்டு சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் அண்ணி சொன்னாங்க. நான் கூட நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுட்டேன். இல்லை ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருமா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்தோடனே இப்போ வந்து டெய்லி கொஞ்சம் பூண்டு பொடி போட்டு தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதே டேஸ்ட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, எல்லாம் ஒரு வேளை கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால அங்கே வேறு மாதிரி இருக்குமோ இல்லை இங்கே வேறு மாதிரி இருக்குமோ தெரில. இங்கே கிடைச்சோம்னா அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐட்டம்லாம் பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? நீங்களாம் இந்த மாதிரி ஊராக போய் ஷாப்பிங் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது நல்லதா கேட்டதா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஷாப்பிங் பண்ணுறது. அதாவது ரொம்ப செலவு பண்ணி ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. என் கையில் இருக்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கூட நாங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம். அதனால வந்து கோவப்பட்டாலும் ஷாப்பிங் பண்ணுவோம், உடம்பு சரியில்லைனாலும் ஷாப்பிங் பண்ணுவோம், போர் அடித்தாலும் ஷாப்பிங் பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொன்னால் எங்கன்னா வெளியே போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். மெட்ராஸில் நம்ம இந்த மாதிரி தனிமையாக இருக்கிறதுனால ஷாப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சது. ஓகே, பாய். சாரி பாய் சொல்லிட்டேன். முக்கியமான ஒரு பொருள் காமிக்காம விட்டுட்டேன். இவங்க அண்ணி வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. சின்னதாக இருக்குது பேகு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது இல்லையா? இந்த பேக் ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் இருங்க, இது உள்ள என்னமோ வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அண்ணி. அதனால் பிரித்து பார்க்கலாம். ஊருக்கு போய் பிரித்து பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே ஓப்பனே பண்ணல, இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், உன்னையே தூக்கின்னு போகலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க, இந்த பேகு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பேக் உள்ள இந்த பேக் நம்ம மனசு சிறுசா இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனால் உள்ள எவ்வளோ பெரிய மனசு இருக்கு பாருங்க. அதனால கிஃப்ட் கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. கிஃப்ட் வந்து எல்லாரும் கொடுக்கலாம். ஆனால் வந்து அந்த கிஃப்ட் கொடுக்கறது கூட நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அது புதுசா இருக்கணும், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்கறதுன்றது எல்லாராலையும் நிச்சயமா முடியாது. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த அளவு யோசித்து சிந்திச்சு இது ஒருத்தருக்கு போய் சேருது, அது எந்த விதத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக் பாருங்க, வெளியெல்லாம் கொண்டு போகலாம், நம்ம நல்லா இருக்கு இல்லைங்களா? அதனால அந்த கிஃப்ட் கொடுக்கறதுன்றது வந்து கொஞ்சம் நம்ம மூளையை சிந்திச்சு 4 கடை ஏறி இறங்கி, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? கோடிக்கணக்கில் கொடுத்தா கூட எல்லாராலையும் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பாருங்க, நம்ம மண்டையை பிச்சு இது போய் ஒருத்தருக்கு போய் சேரணும், அது யூஸ் ஆகணும் அப்படின்றது அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால இந்த கிஃப்ட் கொடுக்கறது கூட ஒரு கலை தான் இல்லைங்களா? நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பிடிச்சவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா? நிச்சயமா பிடிச்சவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி செலெக்ஷன்லாம் வரும். எல்லாருக்கும் வந்து எல்லாமே வந்து வந்துடாது இல்லைங்க. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு கிஃப்ட் கூட கொடுத்தாங்க மானசாக்கு, இங்க பாருங்க. இது வந்து நம்ம எங்க சொருவி இப்போ இது பண்றதுன்னு தெரியல. இது வந்து மானசாக்கு கொடுத்தாங்க. சோலார் லைட். லைட் ஆஃப் பண்ணிட்டா தெரியுமாங்க வெளிச்சம்? ஆன் பண்ணோம். இந்த கிஃப்ட் கொடுத்த எங்க அன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ சொல்றேன். ஓகே, பாய்.